வணக்கம். அசியோட்ரோபிக் மிக்சர் தான் என்னன்னு பார்த்துடலாமா? 2 சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணுறோம். 2த்துக்கும் வேறு வேறு பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. ஆனால் மிக்ஸ் பண்ணோன்னா அது மிஸ்ஸிபிள் லிக்விட்னு சொல்கிறோம். அதாவது நல்லா ஒன்றுக்கு ஒன்று கலந்துடுது. கலந்ததுக்கப்புறம் ஒரே டெம்பரேச்சரில் ரெண்டும் சேர்ந்து பாயில் ஆகுது. ஸோ அதே மாதிரி டிஸ்டிலேஷனும் பண்ணி ஆவியாக்கி எடுத்துடும் போதும் அது பியோர் லிக்விடாகவே எடுத்துடும். அதாவது ரெண்டும் சேர்ந்து ஒரு பியோர் லிக்விடாக நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதில் மினிமம் அசியோட்ரோபிக் மிக்சர், மேக்ஸிமம் அசியோட்ரோபிக் மிக்சர்னு இருக்குது. மினிமம் பாயிலிங் அசியோட்ரோபிக் மிக்சர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இதை பாயில் பண்ணும்போது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு எத்தனாலையும் தண்ணியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறீங்க. எத்தனாலோட பாயிலிங் பாயிண்ட் 78.5 78.5, வாட்டரோடது தண்ணியோடது 100 டிகிரி செல்சியஸ். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து 78 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகுது. அப்போது ரெண்டத்தோட பாயிலிங் பாயிண்ட்டை விட குறைவான டெம்பரேச்சரில் பாயில் ஆகுது இல்லையா? அதனால தான் இதை மினிமம் பாயிலிங் அசியோட்ரோபிக் மிக்சர்னு சொல்கிறோம். இப்போ சப்போஸ் HCl 10% HCl நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணியோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ், HClோடது இந்த 10% லிக்விடோடது 103 டிகிரி செல்சியஸ். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அசியோட்ரோபிக் மிக்சராக இதை பாயில் பண்ணும்போது நமக்கு 108 டிகிரி செல்சியஸ் 108.6 டிகிரி செல்சியஸில் தான் இது பாயில் ஆகுது. அப்போது ரெண்டத்தோட பாயிலிங் பாயிண்ட்டை விட அதிகமான பாயிலிங் பாயிண்டில் தான் இது பாயில் ஆகுது இல்லையா? அதனால் இதை மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோபிக் மிக்சர்னு சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் யாரோட சேர்ந்து இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ யாரோட இருக்கிறோமோ அவங்களோட சேர்ந்து வளரவும் செய்யலாம், அவங்களோட சேர்ந்து அவங்கள போலவே கீழே போகவும் செய்யலாம். அப்போ நாம் தான் டிசைட் பண்ணணும் யாரோட சேர்ந்து நம்ம அசியோட்ரோபிக் மிக்சராக இருக்கோன்னு.